வணக்கம். காங்கேயம் கன்னிமாரிலேருந்து உங்கள் ரேணுகா. இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பதிவே பொருளாதார சேர்க்கை, தனச்சேர்க்கை, செல்வம் மேன்மை அடைய அதுக்கு உண்டான பதிவே இன்றைய பதிவு. அமாவாசை முடிஞ்சு வருகிற 3வது திருதியை சுக்ல திருதியை. அந்த சுக்ல திருதியை வர்ற அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலோ பக்கத்தாடி இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணணுங்க. அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, மனமுள்ள பூ மலர், மல்லிகை மலரோ பவளமல்லியோ ஏதோ ஒன்று 27 மலர் எடுத்துக்கணுமுங்க. 27 மலர் எடுத்து நரசிம்மருக்கு ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது, வலமுறம் 27 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மலராக வச்சு 27 முறை சுற்றி வந்து லக்ஷ்மி நரசிம்மரை சுக்ல திருதியை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு தனச்சேர்க்கை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்.